எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ரொம்ப சுமாராக தான் இருக்குது ப்ரோ. படத்தில் எனக்கு வந்து சினிமோட்டோகிராஃபிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. விஷுவல்ஸாக நல்லா காட்டியிருக்காங்க. ஆனால் அது வந்து கதைக்கு எங்கே தேவைப்பட்டுச்சுன்னு தெரில எனக்கு. அது ஒரு மாதிரி தேவையில்லாதுன்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு மேக்கிங்காக வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இது தேவையில்லாததாக இருந்துச்சு மேக்கிங். விறுவிறுப்பாக இருக்குது, மேக்கிங்காக நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி தேவையில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது இந்த படம். இல்லை, படத்தை பார்த்து நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் சிரிக்கலை, அழுகலை, எந்த இடத்துலையும் சோகமாக ஃபீல் பண்ணல. லாஸ்ட்டில் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு டைலாக் சொல்கிறாரு சிவராஜ். அவர் ஹோப்ஃபுல்லான ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாரு. அது ஜஸ்ட்டு வந்து எனக்கு டைலாக்காக தான் ஃபீல் ஆகுதே தவிர கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு ஒரு ஹோப்போ எதுவுமே நான் ரியாக்ட் பண்ணலை, ரியாக்ட்லெஸ். நல்லா இருந்துச்சு. நான் ஒரு மேக்கிங்காக பார்க்குறப்போ, ஒரு படமாக பார்க்குறப்போ லாஜிக்கலாக மறந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாஸ் மசாலா படத்துக்குள்ள ஒரு மெசேஜ். கர்நாடகாவோட 3 முக்கியமான ஸ்டார்ஸ் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. இந்த கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, கர்மா மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதபடி மேக்கிங்காக பார்க்குறீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா படம் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு இந்த படத்தோட இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. மைனஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஒரு மாதிரி பில்டப் சீன்ஸெல்லாம் வரும் சிவானா என்ட்ரி ஆகிற வரைக்கும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுதான் மைனஸ். மற்றபடி படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு இது அப்படியே கொண்டு போயிடும். ப்ளஸ் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அது பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் பெருசாக நம்மளுக்கு அதில் ஃப்ளாவே தெரியல. கிளைமேக்ஸ்க்காகவே இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த அவதாரங்களோட அந்த ருத்ரதானம் பயங்கரமாக இருந்தது. எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகணும். எல்லாருமே இது கடவுள்ன்ற பேர் தானே. ஸோ பொதுவாக அதுவும் முருகர் தான் எடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இந்த படம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னடாவில் இந்த படம் நல்லாயிருக்கும். தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுங்கிறது இல்லை, பெருசாக ஒன்றும் டச் ஆகலை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ், இவங்க நெல்சன்லாம் இந்த சிவண்ணாவை, உபேந்திராவையெல்லாம் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் கூப்பிட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு அதே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு மல்டி ஸ்டார் மூவி மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ வந்து செலவு பண்ணி பண்ணக்கூடிய இந்த படம் கிடையாது. பட் கன்னடாவில் இருக்க ஆடியன்ஸுக்கு கட்டாயம் இந்த படம் இருக்கும். லாஜிக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் இது பக்தி படமோ அது மாதிரிலாம் இல்லை. ஒரு நல்லா நம்ம கருட புராணத்தில் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்தோம்னா ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் நம்ம நல்லாயிருப்போம். செம்ம ஃபேண்டசியான படம். சிவானாவோட ருத்ரதாண்டவம் செம்மையாக இருக்குது. அதுவும் 3 பேரும் சேர்ந்து பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டான ஒரு படம். நியூ இயரை இதை விட சிறப்பாக ஆரம்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு படம். நிறைய மெசேஜ் இருக்குது. சோஷியல் மெசேஜ், ஆன்மீக ரீதியான மெசேஜ்லாம் நிறையா இருக்குது படத்தில். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கேஜிஎஃப்லாம் கனெக்ட் ஆச்சு. கேஜிஎஃப் காந்தாரா, கேஜிஎஃப்ல இருக்க ஆக்ஷன், காந்தாராவில் இருக்க ஆன்மீகம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் சிவானா வராரு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த படம். நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சொல்ல வந்த விதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ராயப்பாவுடைய அந்த கேரக்டர், அதாவது யமதர்மராஜா அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. இன்னொன்று சிவானன்ற வந்து ஒன்றது வயசானவர் மாதிரி காமிச்சிருக்காங்களே, என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவர் சொல்ல வந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு காட் வந்துட்டு டேரெக்டாக நம்மள்ட்ட பேச மாட்டார், பழக மாட்டார். அவர் மனுஷ ரூபமாக வந்து தான் பேசுவாருன்ற மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. வினயோட கேரக்டர் வந்து இப்போ இருக்கவங்க நம்ம கவர்மெண்ட் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, டிரைவிங் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, டிரைவ் பண்ணும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே அதை கேட்குறது இல்லை. அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, என்னால் படைக்கப்பட்ட இன்னொரு உயிர் தானே ரோசி, அதாவது ஒரு நாய். அந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாய் போகிற போக்கில் அடித்து போட்டு போய்ட்றாங்க. பாவம், அதுவும் நம்மள மாதிரி உயிர் தானே, ஒரு ஜீவன் தானே, அது அங்கே கஷ்டப்படுதுன்னு யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஓவரால் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. தியேட்டரில் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு படம். கண்டிப்பாக இருக்குது. 45 டேஸ்க்குள்ளே என்னென்ன நடக்கும், அந்த கருட புராணம் இருக்கு இல்லையா, என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர், அந்த 11 கேரக்டர் வந்துட்டு கடவுள் வந்து 11 அவதாரமாக வருவாருன்ற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்கு. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். இன்னொன்று அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து காமனான ஒரு விஷயம் தானே. இதில் வந்து கர்நாடகா தான் சொல்லணும், தமிழ்நாடு அப்படிலாம் இல்லை. அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன, டிரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, டிரைவ் பண்ணும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி தானே நாயும் ஒரு மிருகமும் ஒரு ஜீவன் தானே, அதையும் மதிங்கன்றதானே சொல்லுவாங்க. இது தப்பு எதுவுமே இல்லையே. அவுட் ஆஃப் 5க்கு 4 கொடுப்பேன் நான். தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் வந்துட்டு. அதுவும் கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்லாம் வேற மாதிரி இருக்குது, தெரிக்க விட்டுருக்காங்க. பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் எனக்கு பிடிச்சது. மியூசிக் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணுறேன். மைனஸ் வந்து சின்ன ரொம்பலாம் பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சின்ன மைனஸ் தான். ஓப்பனாக சொன்னால் எனக்கு ஹீரோவை பிடிக்கவே இல்லை. பரவாயில்ல, ஓகே, அவரும் ஒரு மனுஷன், ஹீரோ நல்லா தான் இருக்கார். நோ ப்ராப்ளம்.